என்றாலே 1000 அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா? எப்பவுமே தான் எனக்கு தான் எல்லா விஷயங்களும் வேணும், நான் தான் அதுக்கு உரிமையானவன் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட பணமாகட்டும், புகழாகட்டும், பொருளாகட்டும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் உண்மையான சொந்தங்கள், உண்மையான மனிதர்கள், உண்மையான நண்பன் ஒருவன் கூட நமக்குன்னு இல்லாமல் போயிடுவாங்க. இதை தான் தமிழில் அழகான வார்த்தைகளில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததில்லை, விட்டு கொடுப்பவன் விழுந்ததில்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓகே நம்ம விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க யோசிப்பாங்க, அன்னைக்கு அவன் விட்டு கொடுத்தால நம்ம இன்னைக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விட்டு கொடுத்து வாழ்ந்து அனுசரணையாக போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம ரிலேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஒரு குடும்பமாக பாசமாக இருக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். ஸோ குடும்பம் பாசமாக இருந்தால் வேற என்னங்க வேணும் நம்ம லைஃப்பில்? வணக்கம், இது பெண்ணோவியம். ஆரோக்கியம், பெண்களின் ஆரோக்கியம். ஆரோக்கியமாக இருந்தாலும் அழகாக இருக்கணும், அழகாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த வகையில் பெண்களின் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன விஷயத்தை ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம் பெண்ணோவியம். போன வாரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வலது மூளை இடது மூளை, அதாவது ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதில் முக்கியமாக 3 பாயிண்ட்டை பற்றி பேசினேன். ரைட் பிரெயினில் க்ரியேட்டிவிட்டி, இன்ட்யூட்டிவ் திங்கிங் அண்ட் இமேஜினேஷன் பார்த்தோம். இப்போ இது எனக்கு வர காலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, என் குழந்தை வலது மூளைக்காரரா இல்லை இடது மூளையா, லெஃப்ட் பிரெயினரா ரைட் பிரெயினரான்னு கேட்பாங்க. அது நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு மிஷின் கிடையாது. எப்படின்னா, ஒரு குழந்தை ஸ்கூலில் உட்காந்து படிக்க முடியும், 8 பீரியட் 7 பீரியட் அமைதியாக எங்கும் நகராமல் படிச்சிச்சின்னா அது லெஃப்ட் பிரெயினர். சில குழந்தைங்க கிளாஸ்லேயே உட்கார மாட்டாங்க, ரொம்ப அவங்களால உட்கார முடியாது. பிகாஸ் ரைட் பிரெயினராக இருந்தால் அவங்களுக்கு அந்த பாடத்திட்டத்தில் அவங்களோட மூளையை புகுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா ரைட் பிரெயின் பவர்ஸ் உள்ளவங்க எல்லாம் நான் சொன்னேன் டாப்பர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்னா. மேபி ஸ்கூலில் வேணால் அவங்க ஃபிட் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க லேட்டர் ஸ்டேஜஸ் இன் லைஃப் அவங்க டாப்பர் ஆயிடுவாங்க, எங்கேயோ போயிடுவாங்க. லெஃப்ட் பிரெயினர்ஸோட ரைட் பிரெயினர்ஸ் பார்த்திங்கன்னா, அக்கார்டிங் டு ஸ்டடி ரிசர்ச், ரைட் பிரெயினர்ஸ் உலகை ஆளும் திறமை கொண்டவர்கள். அதனால் உங்கள் குழந்தை படிக்கவில்லை ஆனால் அறிவாளியாக இருக்கான், இன்டெலிஜென்ட் பாய், அவனால் ஸ்கூலில் உட்கார முடியலன்னா கவலைப்படாதீங்க. நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப கவலைப்படுறீங்க, என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான், மார்க் வாங்க மாட்டேங்கிறான். அஃப்கோர்ஸ் மார்க் ரொம்ப முக்கியம்தான், சர்டிஃபிகேட் முக்கியம்தான். ஆனால் குழந்தை எதில் நன்றாக இருக்கிறான்னு நீங்கள் அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மேபி ஆர்டிஸ்டாக வரலாம், மேபி மியூசிஷியனாக வரலாம், வேறு ஒரு இதில் அவனுக்கு நாட்டம் இருக்கலாம். அதை கண்டுபிடிச்சி அதை டேப் பண்ணிங்கன்னா விளையாட்டில் நன்றாக வரலாம். அதை கண்டுபிடிக்கணும். ஆஸ் அ மதர், ஆஸ் அ ஃபாதர், நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் கொண்டு போனீங்கன்னா அவன் அதில் பெரிய ஆளாக வரலாம். அதனால் கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது இப்போ இந்த 3 பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 3 பாயிண்ட்டையும் எந்த ஒரு குழந்தை நன்றாக செய்கிறது, நீங்கள் இதை கூட மனசில் வச்சுக்கலாம். இமேஜினேஷன் பவர் இருக்கா, க்ரியேட்டிவிட்டி இருக்கா, இன்ட்யூட்டிவ் திங்கிங் இருக்கா, இல்லை அதை தவிர்த்து வேறு என்னென்ன இன்டெலிஜென்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு 8 இன்டெலிஜென்சஸ் இருக்குது. இந்த இன்டெலிஜென்சஸை கண்டுபிடிக்கணும் நம்ம. என்னென்ன இன்டெலிஜென்சஸ் அப்படின்னா, இதில் முக்கியமானது எல்லாருமே பொசஸ் பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் பொசஸ் பண்ணுறது எல்லார்ட்டையும் இருக்கிறது இன்ட்ராபர்சனல், இன்டர்பர்சனல் அண்ட் கினெஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இன்ட்ராபர்சனல் என்னென்னா, இன்டர்பர்சனல் என்னென்னா தன்னைத்தானே எப்படி வெளிப்படுத்தி கொள்கிறார்கள், ப்ரெசன்ட் பண்ணுறாங்க, ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப், தட் இஸ் இன்டர்பர்சனல். இன்ட்ராபர்சனல் மற்றவர்களுடன் எப்படி பழகுகிறார்கள் என்பது. மூணாவது பாடிலி. கினெஸ்தட்டிக்னா பாடிலினா என்னென்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் எப்படி இருக்குது ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் இந்த 3 இன்டெலிஜென்ஸும் நிறையா இருந்தாலே அவன் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்கு நல்லா இருக்கும். சப்போஸ் இதில் குறைவாக இருந்தால் இதற்கான டியூஷன் சென்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த இன்டெலிஜென்ஸஸை கூட்டுறதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம். இப்போ எங்கள் இதிலே பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் பயிற்சி கொடுக்குறோம். இன்டெலிஜென்ஸஸ் கூட்டுவதற்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம். அந்த மாதிரி இடத்திற்கு உங்கள் குழந்தைகளை அனுப்பலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். இப்படி ஒவ்வொன்றும் நம்மளோட அது ஒரு வீணையில் இருக்கும் நரம்பு போல். இப்போ மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் யாருக்கு நிறையா இருக்கோ அந்த ஒரு நரம்பு கொஞ்சம் கூட வெளியில் வந்திருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம்.
ஒரு வீணையில் நரம்பு இருக்கிற மாதிரி ஒரு 8 நரம்பு வந்து நம்மளுக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதில் எது நிறையா இருக்கோ அது கொஞ்சம் தூக்குதலாக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பிள்ளைங்கள்ட்ட ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சில பிள்ளைங்க பழகவே மாட்டாங்க, வெளியில் போனால் பழகவே மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் குறைவாக இருக்கிறது. என் குழந்தை ஷையாக ஃபீல் பண்ணுறா, யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறா, வீட்டில் இருக்கும் போது சத்தமாக பேசுகிறா, வெளியில் வந்தால் பேசுவதே இல்லை. இது நிறைய பேரண்ட்ஸோட ஒரு கவலை. அப்போது ஷைனஸ், சில சமயம் இந்த ஷை என்ற வார்த்தை சில பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக நினச்சிட்டு குழந்தைகளை அப்படியே விட்டுறீங்க. ஆனால் லேட்டர் ஸ்டேஜஸ் குழந்தை பாதிக்கப்படுகிறது. கல்யாணமான பிறகும் அந்த குழந்தை அந்த ஒரு குவாலிட்டியிலேருந்து வெளியில் வர மாட்டேங்கிறா. அப்போ என்ன ஆகும்? கணவர், அவங்களோட மாமனார், மாமியார், புது குடும்பம், புது சூழல், அவளால் அதை வந்து ஒத்துக்கொள்ளவே முடியாது. அது வந்து வேறு மாதிரி போய் முடியுது. நான் நிறைய கேஸ் பார்த்துட்ருக்கேன். எந்த ஒரு குழந்தை சிறு வயதில் ஷையாக இருந்துட்டு யாருக்கிட்டையுமே பேசலவோ, என் குழந்தை யாரிடமும் பேச மாட்டேன்றா, அதுவும் பெண் குழந்தைனா பொத்தி பொத்தி வளர்க்கும் பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. என் பிள்ளை ஷையாக இருக்கா, எனக்கு சந்தோஷம், அவள் யாருக்கிட்டையும் பேச வேண்டான்னு நினச்சிங்கன்னா அது பெரிய தப்பு. பின்னாடி அவள் வாழ்க்கையை பாதிக்கும். இந்த கேஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். கல்யாணமான ஒரு பெண் என்னிடம் வந்தாள். அப்போது அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க அம்மா சொன்னது நான் இப்போ சொன்னதே தான் சொன்னாங்க. சின்ன வயசில் ஷையாக ஃபீல் பண்ணால் நான் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுட்டு எந்த பையன் கூடயும் பேச மாட்டா, ரொம்ப சந்தோஷம்னு விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கல்யாண வாழ்க்கையில் அவளால் ஈடுபட முடியவில்லை. அப்போ என்ன ஆகும்? உடனே டைவர்ஸ். ஸோ அதனால் ஒவ்வொரு குவாலிட்டி ஆஃப் த சில்ட்ரன் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் நம்ம கணக்கிடலாம். ஒரு இந்த பெண்ணோவியம் நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட நிறையா விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தைகளை எந்தெந்த வகையில் பார்க்கணும். இந்த ஷைனஸ் கூட ஒரு ப்ராப்ளம். தட் இஸ் இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ்னால் தனக்கு வேண்டியதை தான் செய்து கொள்வதை நன்றாக செய்து கொள்கிறாளா, அதாவது கிளென்லினஸ், தன்னை தானே க்ளீனாக வச்சுக்கிறது, ஆர்கனைஸ்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் வந்து இந்த இன்டர்பர்சனல் தன் குவாலிட்டிஸ் அதில் வரும். அதையெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். அப்புறம் வந்து பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ், இது மூணும் ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்குமே பொருந்துங்க. பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த 3 இன்டெலிஜென்ஸும் கட்டாயமாக எல்லோருக்கும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டினா அந்த குழந்தை வந்து மென்மேலும் வளர முடியாது. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். அடுத்து பார்த்தோம்னா, இப்போ வந்து நான் வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயினை விட்டு உங்கள் குழந்தைகளை லெஃப்ட் பிரெயினரா ரைட் பிரெயினரா எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி உங்கள் குழந்தை எந்த வகையை சார்ந்தது, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸில் 3 மல்டிபிள் முக்கியமாக இருக்க வேண்டிய 3 மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கா. அடுத்தது உங்கள் குழந்தை எந்த வகை படிக்கும் முறையை கையாள்கிறது, அதாவது KVA அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் கினஸ்தட்டிக், விஷுவல், ஆடிட்டரி. அதாவது ஆடிட்டரி என்பது ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் பாடம் நடத்தும் பொழுதே அந்த குழந்தைக்கு புரிந்துவிடும். காது வழியாக செவி வழியாக கேட்டு உடனே புரிஞ்சு டெஸ்டெல்லாம் வச்சா எழுதக்கூடிய அளவுக்கு திறமை படைத்த குழந்தை வந்து ஆடிட்டரி லேர்னர் அப்படின்னு சொல்கிறது. கேட்ட உடனே புரிஞ்சிடுறது. இந்த ஆடிட்டரி லேர்னர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 ரேங்க்குள்ளே வருவாங்க. அதனால் பேரண்ட்ஸுக்கும் கஷ்டம் இல்லை, டீச்சர்ஸுக்கும் கஷ்டம் இல்லை. இப்போ அடுத்த வகை குழந்தைகள் வந்து விஷுவல், அதாவது ஆடிட்டரியும் செய்துவிட்டு விஷுவலும் காமிக்கணும். ஸோ விஷுவல் வந்து என்னென்னா படம் காண்பிப்பது. இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்ட் கிளாஸஸ் இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஸ்மார்ட் போர்டுன்னு வச்சுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பீக்கிங் அ லாட் தே ஷோ பிக்சர்ஸ். ஸோ அது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து அதை பார்த்து கேட்டதை அப்படியே விஷுவலாக பார்த்து படிக்கிறது. அப்புறம் 3வது பார்த்திங்கன்னா கினஸ்தட்டிக், பாடிலி. ஸோ 3வது குழந்தை வந்து தொட்டு பார்த்து உணர்ந்து படிக்கக்கூடிய குழந்தை. ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி தொட்டு பார்த்து உணர்ந்து படிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்பிள் பற்றி நடத்தும் பொழுது ஆப்பிள் நம்ம கொண்டு போக முடியும் இல்லையா ஸ்கூலுக்கு, கிளாஸ்க்கு. அந்த ஆப்பிளை கொண்டு போய் அந்த குழந்தையை
தொட்டு பார்க்க செய்யலாம். அது வந்து ஹார்டாக இருக்கா, டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அமுக்குனா அமுங்கிருமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பழத்தை கொடுத்தீங்க அப்படி அமுக்க சொன்னீங்கன்னா அமுங்கிரும். ஸோ தட் டெக்ஸ்சர் இஸ் டிஃப்ரெண்ட், ஆப்பிள் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி பாடம் நடத்துவது தான் கினெஸ்தெட்டிக் லேர்னர்ஸ். ஸோ உங்கள் குழந்தை ஆடிட்டரியாக, விஷுவலாக, கினெஸ்தெட்டிக்கா அப்படின்றது உங்களுக்கு கட்டாயம் தெரியணும் ஒரு பேரண்ட்டாக. இதை விட்டுட்டு என் பிள்ளை வந்து படிக்கும் போது என்னையும் சேர்த்து அவனுக்கு வாசிக்க சொல்கிறான். சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க், அம்மா இதை வாசிங்க நான் கேட்குறேன். ஏன்னா ஹி மைட் பி அன் ஆடிட்டரி லேர்னர். சில சமயம் நீங்கள் உதவலாம். நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன். எல்லா நேரமும் 3 மணி நேரம் குழந்தை படித்தா 3 மணி நேரம் அம்மா உட்காருவதற்கு அவசியம் இல்லை. அது நீங்கள் கெடுக்குறீங்க. எத்தனை வருடம் உங்கள் குழந்தையோட நீங்களும் உட்காந்து படிக்க போகிறீங்க? நம்மளாம் படித்து முடிச்சிட்டோம். இப்போ இது குழந்தைகளோட இது. அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும். என்னால் உன் கூட உட்கார முடியாது 3 மணி நேரம். என்ன மாதிரி சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேள். அந்த நேரம் நீங்களும் டிவி பார்க்கக்கூடாது. டிவி பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல புக்காக வாங்கி, அதாவது குழந்தைக்கு தெரியணும் எங்கள் அம்மாவும் ஏதோ வாசிச்சிட்ருக்கா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட நீங்களும் உட்காந்து படிக்கலாம். அந்த குழந்தையின் பாடத்தை படிக்காதீர்கள். நீங்கள் வேறு ஏதாவது நல்ல நாலேஜபிள் புக்ஸ் வாசிக்கலாம். ஸோ அந்த குழந்தையோட உட்காந்து 3 மணி நேரம் கஷ்டப்படுறேன், 4 மணி நேரம் கஷ்டப்படுறேன், 6 மணி நேரம் கஷ்டப்படுறேன்னு சொல்கிற பேரண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கீங்க. ஏன் இதை செய்ய வேண்டும்? முதலிலிருந்தே வளர்க்கும் பொழுது குழந்தைகளை முதலிலிருந்தே நாம் வந்து அவங்களுக்கு படிக்கும் முறையை, அதாவது KVA எதில் விழுகிறான் என்பதை தெரிந்து கொண்டு அந்த முறையில் நீங்கள் பயிற்சி கொடுத்தால், ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி கொடுத்தால் அந்த குழந்தை நன்றாக படிக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்களின் வழிகாட்டி, பெண்களின் வழிகாட்டி, பெண்ணோவியம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அழகு, பெண்களின் அழகு. எப்போவுமே நம்ம பியூட்டிஷியனை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள், ரொம்ப நல்ல விஷயங்கள், புதுமையான விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கும் உங்களுக்கு டவுட்டே இல்லாமல் பல புதுமையான விஷயங்களை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. இன்றைக்கி பியூட்டிஷியன் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து ஃபேராக க்ளோவாக இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்கின் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக ஃப்ரூட் ஃபேஷியல் எடுத்துக்கிறாங்க. அதே வந்து டார்க்காக இருக்கவங்களாம் ஒன்ஸ் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கிட்டாக்கா, ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணிட்டா ரொம்ப ஃபேராகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஃபேஷியல் எடுத்தாங்கன்னா அதை வந்து கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து க்ளோ நல்லா கிடைக்கும், நல்லா ஃபேர்னஸும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வந்து பிளாக் ஹெட்ஸ், நிறைய மேக்கப் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ஃபேஸை வந்து ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் நிறைய ஜாஸ்தி வரும். அதெல்லாம் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா ஃபேராக இருக்கும் உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு. பப்பாயா பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ இருக்கும் அவங்களுக்கு. ஆயிலி ஸ்கின் எல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் பப்பாயாவில் பண்ணும்போது. கிரேப் வந்து சிட்ரிக் இருக்குது, ஆரஞ்சுலேயும் அந்த மாதிரி சிட்ரிக் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆயிலி ஸ்கின்னு, ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ்லாம் வராமல் தடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. பனானாவில் பார்த்திங்கன்னா க்ளோ கிடைக்கும், மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ரிங்கிள்ஸ்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பனானா வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மிக்சட் வச்சு ஃப்ரூட் வச்சு ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இதோட ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் பண்ணணும். கிளென்சிங் பண்ணிவிட்டு அதுக்கடுத்துட்டு வந்து நல்லா காட்டன் வச்சு தொடச்சிட்டு அதை வந்து கிளென்சிங் எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டஸ்ட்டு ஃபேஸில் வந்து வெளியிலலாம் போயிட்டு வரும்போது வந்து டஸ்ட்டு நிறைய ஜாஸ்தி வரும் உங்களுக்கு ஸ்கின்னில் வந்துட்டு. அந்த டஸ்ட்டோடு அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னிங்கன்னா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதை காட்டன் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு
ஸ்க்ரப் வந்து எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து. அதெல்லாம் வந்து அழுக்கு ஸ்கின்னில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும். டான் இருந்தால் கூட உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டீம் போடணும். ஸ்டீம் போட்டுட்டு ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். அதாவது வந்து ஸ்டீம் போட்டுட்டு அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த ஆஸ்ட்ரிஜன் வந்து அப்ளை பண்ணணும். ஓப்பனோட அப்படியே இருக்கும். ஒயிட் ஹெட்ஸ்லாம் எடுக்கும்போது அந்த ஓப்பன் அப்படியே இருக்கும். ஸோ அதில் திருப்பியும் டஸ்ட் படும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ஹெட்ஸ் நிறைய வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரிஜன் போடுறோம். ஆஸ்ட்ரிஜன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிடணும். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் டோனர் யூஸ் பண்ணணும். டோனர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்துட்டு வந்து மசாஜ் க்ரீம் போடணும். மசாஜ் க்ரீம் போட்டுட்டு மசாஜ் பண்ணணும். மசாஜ் எதுக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பிளட் சர்க்குலேஷன் ஈவன் ஆகும். ஒர்க் பண்ணுங்களா டென்ஷனாக இருக்கும். அந்த டென்ஷன்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அவங்களுக்கு வந்து. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மசாஜ் வந்துட்டு எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ கிடைக்கும் மசாஜ் க்ரீம் போட்டு பண்ணதுனால. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அது வந்து நல்லா மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பிளட் சர்க்குலேஷன் ஈவனாக இருக்கும். ஸோ மசாஜ் வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸாக வந்து நம்ம நிறைய இருக்குது. அது வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸாக நம்ம கொண்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷனோட நல்லா பிளட் சர்க்குலேஷனோட நல்லா ஸ்மூத்தாக தூக்கம் வரும் நல்லா அவங்களுக்கு. அதனால் வந்து நம்ம மசாஜ் க்ரீம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பேக் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பேக் வந்து எதுக்காக போடுறோன்னா நம்ம ஓப்பன்லாம் இருந்தால் க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா நல்லா க்ளோ கிடைக்கும் அவங்களுக்கு. டார்க் சர்க்கிள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக வந்து நம்ம வந்து பேக் போடுறோம்.
ஃபைனலாக இப்போ வந்து நம்ம ஃப்ரூட் ஃபேஷியல் முடிச்சாச்சு. இது உங்களின் வழிகாட்டி, பெண்களின் வழிகாட்டி பெண்ணோவியம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜாலம் வர்ணஜாலம். ஃபேஷன் டிசைனிங்கில் ஃபேஷனாக என்ன வந்திருக்கு, இன்றைக்கி புதுமையாக என்ன டிசைன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த ஜாலம் வர்ணஜாலத்தில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் நம்ம ஃபேஷன் டிசைனர் நமக்காக பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. பார்க்கலாம். ஹலோ, வர்ணஜாலம் செக்மெண்ட்டில் டிகே ட்ரெஸ்ஸிங் கல்ச்சரில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கிற புது டிசைன் சாரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுலேயும் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நெட்டடில் என்ன புது டிசைன் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா வந்து இப்போது வந்து ஒரு ஹேப்பனிங் டிசைன் அப்படின்னா வந்து நெட்டட் தான். நெட்டட் அதுவும் வந்து இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பல்லுவில் நெட்டட் வரும். அண்ட் நார்மல் சாரீ அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் சாரீ பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது ஒரு கிளாத்தில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். அதில் தான் நம்ம இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வேரியஸ் டைப் ஆஃப் கிளாத்தில் வந்து டிசைன் பண்ண ஒரு சாரீ. இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் வந்து பயங்கர கொஞ்சம் ஹெவியான ஒரு சாரீ தான். ஏன்னா ஃபுல்லாக நெட்டடாக இருந்தாலும் வந்து இது வந்து இதில் பண்ண ஒர்க் அப்படிங்கிறதுனால வந்து இது ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் நீங்கள் கட்டும்போது. அண்ட் இது வந்து நெட்டடில் வந்து எம்ப்ராய்டரி பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ரிலேட்டிவ் கலர்ஸில் வந்து அந்த எம்ப்ராய்டரிங்கில் வந்து சமிக்கி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக இந்த பேட்ச் ஒர்க் பார்டரும் வந்து மேலே வந்திருக்கிற இந்த டிசைனும் வந்து ரிலேட்டடாக கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து பனாரஸ் மெட்டீரியல். இந்த 3 மெட்டீரியலுமே அது முக்கியமாக இந்த 3 கலர் பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து ஒரு புடவைக்கு அந்த கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கலர் கொடுக்குறோமா இல்லை ரிலேட்டட் கலர் கொடுக்குறோமா அந்த கலரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த புடவையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கலர்ஃபுல் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு சாஃப்ட் ரொமான்டிக் கலர் அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 3மே பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக வந்து பார்க்குறதுக்கு எங்கேயுமே வந்து டிசைன்ஸ் ரொம்ப ஹைலைட் ஆகாமல் வந்து பார்க்கும்போது வந்து ஒரு ஆப்டான ஒரு சாரியாக இருக்கும். ஆனால் இந்த சாரியில் வந்து அகெயின் இப்போ நம்ம இங்கே பார்க்குற இந்த டிசைன் வந்து ஒரு எல்லோவில் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி கோல்டனில் எம்ப்ராய்டரி அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ 3 கலர்ஸ் இதில் இருக்குது. அண்ட் இது வந்து டபுள் சைட் பார்டர் இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா வந்து ப்ளவுஸு பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக சாரீஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒன்றா பார்டர் கலரில் ப்ளவுஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து சாரீ கலரில் ப்ளவுஸ் கொடுப்பாங்க. பட் இதோட ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா சேம் இப்படி இங்கே எப்படி இருக்கோ வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மெட்டீரியலில் ப்ளவுஸ் இருக்கும். அண்டு கீழே வந்து கைக்கு அதுக்கப்புறம் வந்து பேக்லலாம் வந்து இதில் டிசைன் பண்ண மாதிரி ஒரு ப்ளவுஸ் இருக்கும். ஸோ ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா சாரீ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு 3 கலரும் சாரியில் எந்த அளவுக்கு தெரியுதோ ப்ளவுஸ்லேயும் அதே 3 கலர் ஹைலைட் ஆகும். அண்ட் இது வந்து இந்த சாரீ வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து பிரைட் கலர். எந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நார்மல் கலர் ரொம்ப வந்து அடிக்காத கலர் நம்ம பேசுகிறோமோ அதே அளவுக்கு பிரைட் கலருன்னு இதை சொல்லலாம். ஸோ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஸ்கின் டோன் வந்து வீட்டிஷ் இல்லாதவங்க, அதாவது வந்து கொஞ்சம் ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்க இதை கட்டினா தான் வந்து இந்த சாரீ நல்லாயிருக்கும். கொஞ்சம் வீட்டிஷ் இல்லைனா நீங்கள் டார்க் டோனில் இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த சாரீ உங்களுக்கு அவ்வளோவா ஃபிட் ஆகாது. அது ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். அண்ட் இந்த சாரியை வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸில் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஃபுல் டே வியர் பண்ணணும், இல்லை வந்து ஒரு பெரிய பார்ட்டி அஃபிஷியல் பார்ட்டி எங்கேயாவது போகிறீங்க ஃபுல் டே ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த சாரீ கண்டிப்பாக ஃபிட்டே ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த சாரியோட வெயிட் ஏற்கனவே நான் சொல்லிட்டு இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து ஒரு காட்டன் பேஸ்டு மெட்டீரியலில் ஒரு டிசைனர் அப்படி சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த டிஷ்யூ அதுக்கப்புறம் அந்த பனாரஸ் டைப்பில் தெரியும். பட் இது வந்து ஒரு காட்டன் பேஸ்டு ஒரு மெட்டீரியல் தான். அண்ட் முக்கியமாக வந்து காட்டன் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் அது அயன் பண்ணுமோ அப்படி சொல்லி அப்படிப்பட்ட பிரச்சனையே இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அண்ட் வந்து இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து மற்ற டிசைனர் சாரீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து காஸ்ட்லியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வெயிட்டாக இருக்கும், நம்ம பல விஷயங்களை அதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறதா இருந்தாலும் சரி என்ன பண்ணுறதாலும் சரி இது வந்து பயங்கர யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாரீ தான். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வந்து டிசைனராகவும் இதை நீங்கள் கட்டிக்கலாம், இல்லை நார்மல் வியராகவும் நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ அப்படி ஒரு சாரீ. அண்ட் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதுவும் டார்க் கலர். அண்ட் இதோட பட்டி அதாவது வந்து பல்லு அண்ட் அட் த சேம் டைம் வந்து சாரீ பார்த்திங்கன்னா ரெண்டுமே டார்க் கலர் டார்க் டோனில் தான் கொடுத்துருக்காங்க.
பட் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 2 கலர்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டுமே டார்க்காக இருந்தாலும் வந்து ஓகே, கான்ட்ராஸ்ட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். பட் எல்லா சாரீக்கும் வந்து இது பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா 2 டார்க் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா சில சாரீஸ் வந்து என்ன சொல்கிறோம், ரொம்ப வந்து காடி ஆகிடும், வந்து அட் த சேம் டைம் வந்து டிசைன் தெரியாமல் போயிடும். பட் இந்த கலர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு பல்லுவில் பார்த்திங்கன்னா இந்த கலர் மட்டும்தான் வரும், அண்ட் இந்த பார்டர் மட்டும்தான் வரும். அண்ட் அதர் சாரீ பார்த்திங்கன்னா வந்து கோல்டு டிசைனில் வந்து அதே காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இதோட பார்டரை தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு அண்ட் வயலட் நம்ம வந்து பாடி அண்ட் பல்லுக்கு கொடுத்துருக்கோம் கலர் அப்படிங்கிறதுனால வந்து அதோட ரிலேட்டிவ் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் ரெட் அண்ட் க்ரீன் ரெட்டில் டிசைன் வந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த பார்டர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து எந்த ஒரு சாரீ எடுத்துக்கிட்டாலும் வந்து ஹைலைட் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பார்டர்ஸ் இல்லைன்னா வந்து அதில் இருக்கிற வந்து டிசைன்ஸ் இதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வந்து ரொம்பவே அழகாக ஹைலைட் ஆகிற ஒரு பார்டர். அண்டு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் சாரீஸ் இப்போ வந்து நிறைய பட்டு சாரியில் வந்து இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த காஸ்ட்லி ஆகும். ஸோ அதே வந்து இன்னொரு பட்டு சாரியில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதை நம்ம வந்து நார்மலாக கட்ட முடியாது, ரொம்ப நேரம் கட்டிகிட்டு இருக்க முடியாது, வெயிட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த சாரியில் அந்த பிரச்சனைலாம் இல்லை. அண்டு நம்ம சாரீஸை ஒன்ஸ் டிசைன் பண்ணும்போதே நம்ம வந்து யோசிக்கணும், நம்ம வந்து டார்க் கலர்ஸில் நம்ம இந்த சாரியை டிசைன் பண்ண போகிறோமா, ரிலேட்டிவ் கலர்ஸ் கொடுத்து அதை டிசைன் பண்ண போகிறோமா, இல்லை கான்ட்ராஸ்ட்டாக வந்து பாடி ஒரு கலர் அண்ட் அந்த பார்டர் ஒரு கலராக இருக்கும். பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபியூஷன் மாதிரி ஹைலைட் ஆகும். சம்மந்தம் இல்லாமல் நம்ம கலர்ஸ் கொடுத்தாலும் வந்து அதை நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து வந்து அந்த சாரீ வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிற ஃபியூஷனில் வந்து ஹைலைட் மோர் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி டிசைன்டு சாரீ மாதிரி தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த புடவையை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னலான ஒரு சாரீ அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளவுஸுக்கும் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரீ எந்த அளவுக்கு நம்ம ரிச்சாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ ப்ளவுஸ் அந்தளவுக்கு ரிச்சாக போடணும் அப்படிங்கிறதுனால வந்து ப்ளவுஸுக்கு இந்த பார்டர் இருக்கும். அண்ட் சாரீ வந்து இந்த வயலட் இல்லாமல் நம்ம வந்து பாடிக்கு என்ன கலர் கொடுத்துருக்கோம்னா ரெட் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வந்து ரெட் அண்ட் இந்த க்ரீன் காம்பினேஷனில் ப்ளவுஸ் வரும். அந்த ப்ளவுஸை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வந்து வயலட் கலர் வந்து உங்களுக்கு பல்லுவுக்கு வரும். அண்ட் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் கான்ட்ராஸ்ட்டாக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து வரும். ஸோ ஏன் அப்படின்னா வந்து பார்க்கும்போது என்ன ஹைலைட் ஆகும், கலர் எந்த கலர் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா அந்த வயலட் அண்ட் அந்த பார்டர் தான் ஹைலைட்டாக தெரியும். அண்டு அதே பார்டரை நம்ம வந்து கொஞ்சம் அந்த சாரியோட ரிலேட் பண்ணுறதுக்காக வந்து அந்த பார்டரை இங்கே நம்ம இந்த ப்ளவுஸில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம், இதுக்கு ப்ளவுஸ் எப்படி நம்ம போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த சாரீ டார்க் கலர் அப்படிங்கிறதுனால இதுவும் வந்து ஒரு கொஞ்சம் ஃபேர் டோனாக இருக்கிறவங்க அந்த சாரியை கட்டினா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் வீட்டிஷ் இல்லை வந்து கொஞ்சம் டார்க் டோன் இருந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த வயலட்டுக்கு பதிலாக வந்து ஒயிட் இல்லைன்னா வந்து பிங்க் இருக்கவே நல்லா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது லைட் கலர் டிண்டில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி கட்டினோன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி ப்ளவுஸில் வந்து நெக்கில் பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்ஸ் வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சாரியை ஹைலைட் ஆகணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் காலர்ட் நெக்கு இல்லைனா க்ளோஸ் நெக்கு அந்த மாதிரி கொடுத்து வந்து இந்த பார்டர் தெரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து டிசைனர் வியர் அண்ட் அப்டேட்டடாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது கிராண்டான ஒரு சாரீ அண்ட் பிரைட் கலரில் ஒரு சாரீ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து போன தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரைட் கலர்ஸ் தான் வந்து பயங்கர ஃபேஷனாக இருந்துச்சு. அதில் வந்து ஃப்ளோரசன்ட் அண்ட் ஆரேஞ்ச் இந்த மாதிரி கலர்ஸ் தான் வந்து ரொம்பவே வந்து அப்போ ஃபேஷனாக இருந்துச்சு. பட் எப்போவுமே ஃபேஷன் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஃப்ளோரசன்ட் க்ரீன் இல்லைனா இந்த அடிக்கிற ஆரஞ்செலாம் வந்து எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபேஷனுங்கிறதுனால மட்டும் நம்ம அதை வாங்கி நம்ம போட முடியாது. ஏன் அப்படின்னா வந்து ஃப்ளோரசன்ட் க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஷர்ட் டைப்பில் ஷார்ட் கட் போட்டு நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரசன்ட் க்ரீன் நம்ம ஷர்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்மால் மினி ஸ்கர்ட் அப்படிலாம் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஃப்ளோரசன்ட் க்ரீன்லாம் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் நல்ல ஃபேர் டோனில் இருக்கிற அமெரிக்கன்ஸ் ஆகட்டும் அப்படி யூஸ் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க டோனுக்கு வந்து அது ரிச்சாக தெரியும். பட் நம்ம லைட்டிங்க்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கலர்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் ஆடாக தெரியும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போதும் ஆடாக தெரியும். ஸோ சாரியில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, அதுவும் சாரியில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா வந்து கலர்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது சூட் ஆகுது அப்படின்னு.
ஸோ இந்த எல்லோலாம் நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா வந்து அகைன் நான் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கலர்ஸ் தான். இந்த எல்லோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் நார்மல் கலராக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டி ஸ்டோனில் இருந்தாலும் சரி, இந்த சாரீ வந்து எல்லாருக்குமே செட் ஆகிற ஒரு சாரீ. ஏன் அப்படின்னா வந்து எல்லோ அப்படின்னு ஒன்று வந்து அடிக்கிற எல்லோ கிடையாது. இது முக்கியமாக நம்ம அதை பார்க்கணும். ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, பெய்ஜ், அதுக்கப்புறம் வந்து சாண்டில் பேஸ்டு எல்லோ அப்படிங்கிறதுனால வந்து இது எல்லாருக்குமே செட் ஆகும் ஒரு ப்ளசன்ட் கலர். அண்ட் இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கிற டிசைனும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஹைலைட்டட் டிசைன். அதில் வந்து நம்ம பேர்ல்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட பேட்ச் ஒர்க் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம், எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட பார்டர் வந்து பார்க்கணும், கான்ட்ராஸ்ட் பார்டர். கான்ட்ராஸ்ட்டாக இருந்தாலும் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டட் இல்லாமல் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான கலரில் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம். அண்டு இதில் வந்து இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பல்லு வந்து உங்களுக்கு நெட்டட். அகெயின் நான் முதலே சொல்லிட்டேன், இன்றைக்கி நம்ம நெட்டட் டிசைன் தான் அதிகமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அண்டு அதில் வந்து டிஷ்யூ வந்து உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் எல்லாம் வரும். அண்டு டபுள் சைட் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த இதுதான். அண்டு கீழே வந்து பல்லு அந்த ஃப்ளீட்ஸ் வர இடத்துல பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பார்டர், அதாவது வந்து இந்த டிசைனரை வந்து இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பார்டரை கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம மேலே வந்து பல்லுவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நெட்டட் மெட்டீரியல் வரதால் வந்து சாரியை கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக, கொஞ்சம் அந்த சாரியை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ரிச்சாக காட்டுறதுக்காக தான் வந்து ஃப்ளீட்ஸில் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ஓவராலாக நம்ம சாரீ கட்டி பார்க்கும்போது வந்து ஒரு ரிச் எஃபெக்டில் ஒரு நல்ல ஒரு டிசைனர் சாரீ நம்ம கட்டியிருக்கோம், நம்ம சாரீ வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா வந்து நெட்டட் அப்படிங்கிறதுனால வந்து வெயிட் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த சாரீலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ நேரம் வேணால் கட்டிக்கலாம், அந்த பிரச்சனை கிடையாது. அண்டு இது வந்து இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் வந்து டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஹைலைட்டடாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி காம் டிசைன் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறதுனால இதில் நம்ம வந்து தைக்கிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வந்து சேம் இந்த நெட்டடில் வந்து இப்போது வந்து லைக் இங்கே வரைக்கும் ஹாஃப் வரைக்கும் நெட்டட் வரும். அண்ட் கை வந்து நெட்டட் வரும். அண்ட் பாடி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். சில ப்ளவுசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரின்சஸ் கட்டில் ஒரு ப்ளவுஸ் இதற்கு நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த நெட்டும் ஹைலைட் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் அப்டேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது உங்களின் வழிகாட்டி, பெண்களின் வழிகாட்டி, பெண்ணோவியம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மரியாதை, திறமைக்கு மரியாதை. இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை நம்ம கற்றுட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் புதுமையாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் புதுமையான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அவங்க என்ன ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம், என் பேர் மம்தா குப்தா. தீபாவளி, கார்த்திகை தீபம் எல்லா ஃபெஸ்டிவல் வருது. அதனால் இன்றைக்கி ரீயூசல் ரங்கோலி செய்ய போகிறேன். ரீயூசல் ரங்கோலி கார்ட்போர்ட்லேயே பண்ணுறேன், OHP ஷீட்லேயே பண்ணுறேன், வுட்லேயே பண்ணுறேன், அக்ரிலிக் ஷீட்லேயே பண்ணுறேன். இன்றைக்கி நான் அக்ரிலிக் ஷீட்லேயே செய்ய போகிறேன். கடையில் ரீயூசல் ரங்கோலி நிறைய மாடல்ஸ் கிடைக்கும். திலக்கம் மாடல், தீபக் மாடல், பீகாக் மாடல், அப்புறம் கலசம் மாடல். இன்றைக்கி கலசம் மாடல் செய்ய போகிறேன். கலசம் மாடல் தேவையான மெட்டீரியல்ஸ் ஃபேப்ரிக் க்ளூ, கத்திரி, ஜான்சன் பர்ட், பேர்ல் செயின், குந்தன் ஸ்டோன். இந்த கலசம் ரங்கோலியில் சென்டரில் கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். அப்புறம் மேலே இது மாதிரி ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன் ஓட்டிட்டு, அதை மேலே இது மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன் ஓட்டிட்டு, அப்புறம் இது சைட்ஸில் இது மாதிரி ரவுண்டு சின்ன குந்தன் ஸ்டோன் ஓட்டிட்டு, ஃப்ரண்ட்டில் இது மாதிரி 3 குந்தன் ஸ்டோன் போட்டுட்டு ஒரு ஃபூல் மாதிரி ஷேப் பண்ணுறேன். இப்போது சைடில் ஒரு லைன் பேர்ல் செயின் இது மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு லைன் பேர்ல் செயின் ஓட்டிட்டேன். இது மாதிரி எல்லா பீஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். இது பீஸ் முடிச்சுட்டு இது மாதிரி வரும். அந்த மாதிரி எல்லா மாடல்ஸ் இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறமா இதை சென்டர் பீஸில் ஒரு லைன் பேர்ல் செயின் போட்டுட்டு
இது மாதிரி இது குந்தன் ஸ்டோன் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். இதில் ஆல்சோ முடிச்சிட்டேன். 1/2 hour அப்புறம்ல இது மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. இப்போது நான் எல்லாம் 6 பீஸ் முடிச்சிட்டேன். சென்டர் பீஸ் எப்படி டெக்கரேட் பண்ணால் இப்போ நான் சொல்கிறேன். சென்டரில் கொஞ்சம் இது மாதிரி ஃபேப்ரிக் கூல் போட்டுட்டு ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன் போட்டுட்டு அதில் மேலே பிங்க் கலர் பெரிய பிங்க் கலர் ஸ்டோன் போட்டுட்டு எல்லா கார்னர்ஸில் சின்ன ரவுண்ட் பிங்க் கலர் ஸ்டோன் போட்டுட்டு இது மாதிரி சென்டர் பீஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். ரீயூசபிள் ரங்கோலி எப்படி அரேஞ்ச் பண்ணுறா இப்போது நான் சொல்கிறேன். ரீயூசபிள் அக்ரிலிக் ரங்கோலி அரேஞ்ச் பண்ணுற தேவையான மெட்டீரியல்ஸ் டீ லைட் கேண்டில்ஸ், pearl chain, விநாயகா ஐடல்ஸ், பிளாஸ்டிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ். இது மாதிரி டீ லைட் கேண்டில் கடையில் கிடைக்கும். இந்த டீ லைட் கேண்டிலில் pearl chain ஓட்டிட்டு இது மாதிரி எல்லா டீ லைட்ஸ் கேண்டில் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி டீ லைட் கேண்டில்ஸில் இது மாதிரி pearl chain ஓட்டிட்டு எல்லா டீ லைட்ஸ் கேண்டில் ரெடி பண்ணுறேன். எல்லா டீ லைட்ஸ் கேண்டிலில் இந்த மாதிரி pearl chain ஓட்டிட்டு இந்த மாதிரி எல்லா டீ லைட்ஸ் கேண்டில் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி விநாயகா பாட்டில் அக்ரிலிக் யூஸ் கலர் பண்ணிட்டேன். இப்போது எல்லா மெட்டீரியல்ஸ் ரீயூசபிள் ரங்கோலி டெக்கரேஷனில் ரெடி ஆயிடுச்சு. சொல்கிறேன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி விநாயகா பாட்டில் தண்ணி போட்டுட்டு அப்புறமா இதில் கொஞ்சம் பிளாஸ்டிக் கிராஸ் போட்டுட்டு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். அதில் மேலே ஃப்ரூட்ஸ் பிளாஸ்டிக் ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு இந்த பாட் நல்லா டெக்கரேட் பண்ணுறேன். அப்புறமா மேலே ஒரு ரங்கோலி போட்டுட்டு அதில் சென்டரில் ஒரு டீ லைட் கேண்டில் இது மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். அப்புறமா கீழே கொஞ்சம் ட்ரை பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி டெக்கரேட் பண்ணுறேன். அக்ரிலிக் ரங்கோலி எல்லாமே இதே மாதிரி சென்டரில் டீ லைட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறேன்.
இப்போது ரீயூசல் ரங்கோலி அரேஞ்ச்மெண்ட் முடிச்சிட்டேன். நான் ஸ்டூலில் பண்ணுறேன். உங்கள் என்ன பிளேஸ் வேணும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். வசந்த் டிவி வியூவர்ஸ்லாம் சேஃப் அண்ட் ஹாப்பி திவாலி. இது உங்களின் வழிகாட்டி, பெண்களின் வழிகாட்டி பெண்ணோவியம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உச்சம் தொட்ட பெண்கள். இன்னைக்கு உச்சம் தொட்ட பெண்களில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமோன் டாட்டா. இவங்க யார் அப்படின்னா சட்டுன்னு புரியணும் அப்படின்னா லாக்மி இந்த வார்த்தையை கேள்விப்படாத பெண்களே இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட மிகப்பெரிய நிறுவனத்தோட சேர்பர்சன் இவங்க தான். ட்ரெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே சுவிட்சர்லாந்து. இவங்களோட கணவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவல் ஹோம்லி ஜஹாங்கீர் டாட்டா. ரட்டன் டாட்டா இருக்கார் இல்லையா, அவருக்கு இவங்க தான் தத்தம்மா. ரட்டன் டாட்டா யாருன்னு சின்ன குழந்தைய கேட்டாலும் சொல்லும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களும் இஷ்டப்பட்டு காரில் போகிறாங்கன்னா அதுக்கு அவர் தான் காரணம். சிமோன் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இவங்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஜரீனா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை ஹிந்துஸ்தான் லிவர் லிமிடெடுக்கு நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த காஸ்மெட்டிக் நிறுவனத்தை விற்றுட்டு அந்த பணத்தில் ட்ரெண்ட் லிமிடெட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா டாட்டா ஆயில் மில்ஸ் அப்படின்னு இருந்த ஒரு நிறுவனத்தை இவங்க தான் மிகப்பெரிய அந்த காஸ்மெட்டிக் நிறுவனமாக மாற்றினது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய அளவில் அந்த குறிப்பிட்ட காஸ்மெட்டிக் நிறுவனம் ரொம்பவே பேரும் புகழும் அடைந்த நிறுவனம் அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா சிமோன் டாட்டா, அதுலேயே அந்த டாட்டா பேர் இருக்குது. ஸோ டாட்டா குடும்பத்தை சேர்ந்த பெண் தொழிலதிபர் இவங்க. இப்போ இவங்க சேர்பர்சனாக நான் சொன்ன அந்த ட்ரெண்ட் லிமிடெடில் இருக்காங்க. இவங்களை பற்றி இன்னும் சொல்லணுன்னா பிறந்தது, வளர்ந்தது, அதுக்கப்புறம் படித்தது எல்லாமே சுவிட்சர்லாந்து. நான் சொன்னேன் ஜெனிவா யூனிவர்சிட்டியில் இவங்க படிச்சிருக்காங்க. முதல்ல இவங்க இந்தியா வந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்டாக தான் வந்திருக்காங்க. 1953ஆம் வருடம் அங்கே வந்தப்போ தான் இவங்களோட கணவரான ஜஹாங்கீர் டாட்டாவை சந்திச்சிருக்காங்க. சந்தித்த உடனே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண வருடம் பார்த்தீங்கன்னா 1955. இவங்க கல்யாணம் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா நிறுவனம் டாட்டா ஆயில் மில்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனமாக இருந்தது. அதை நான் சொன்ன மிகப்பெரிய காஸ்மெட்டிக் நிறுவனமாக மாற்றினதில் இவங்க ஒரு முக்கியமான தூண் அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. இன்னும் கேட்டால் போர்ட் ஆஃப் டாட்டா இண்டஸ்ட்ரீஸில் இவங்க ஒரு முக்கியமான நபர். 1955 இவங்களோட கணவரை இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க மும்பையிலேயே செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியோல் டாட்டா அப்படிங்கிற மகனும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாட்டா குரூப்போட முக்கியமான சேர்பர்சன் ரத்தன் டாட்டாவோட தத்து அம்மா இவங்க தான். இவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் வெளிநாட்டில் படித்தவங்களா இருந்தாலும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய காஸ்மெட்டிக் நிறுவனத்தை தொடங்கி அதை மிக பிரபலமாக ஆக்குனதால தான் இவங்க சாதனையாளர்கள் அந்த லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்காங்க. சாதனைகள் பல செய்வோம், நாமும் பல புரிவோம். இது பெண்ணோவியம். பெண் என்றாலே 1000 அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா?